என்ன, எல்லோரும் வந்து வெகு நேரமாகிவிட்டதோ? என்ன வரரங்க அரேரே, உன் தாயார் உடல் நலம் இப்போது எப்படி இருக்கிறது? தங்களின் ஆதரவான விசாரிப்பு மனதிற்கு சற்று இதமாக இருக்கிறது சுவாமி. மற்றபடி அடியன் என்னவென்று சொல்வது? தாயாரின் வியாதியின் வீரியம் உச்சத்தை அடைந்து விட்டதாக வைத்தியர் சொல்லிவிட்டார். அவருடன் பல நாட்கள் இருந்து சேவை செய்ய முடியாத துர்பாக்கியசாலியாக அடியன் ஆகிவிட்டேன். வரரங்கா, இந்த உடலும் சாஸ்வதமில்லை, இந்த உலகமும் சாஸ்வதமில்லை. அனைத்தும் ஓர் நாள் அழியக்கூடியதுதான். பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. பகவானை பிரத்யக்ஷமாய் உணர வைக்கக்கூடியது. நன்றாக யோசித்துப்பார். மரணம் என்ற ஒன்று இல்லை என்றால் மனிதர்கள் செய்யும் பாவச் செயல்களுக்கு அளவே இல்லாமல் போய்விடாதா? நாம் நிரந்தரமானவன் என்ற எண்ணம் வந்துவிட்டால் தாம் வாழ மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட இன்னல்கள் கொடுக்கவும் யாரும் தயங்க மாட்டார்கள். ஒரு நாள் நாம் இறக்கப் போகிறோம் என்ற எண்ணம்தான் அதிகப்படியான பாவங்களை மக்களை செய்ய விடாமல் தடுக்கிறது. மரணம் என்பது உடையை மாற்றிக்கொள்வது போல் உடலை மாற்றிக்கொள்வதுதானே? மீண்டும் பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி என்ற கர்மபந்தத்தில் விழாமல் அந்த பரந்தாமனின் திருவடியை அடைய வேண்டும் என்பதை உணர்த்தத்தானே ஆழ்வார்கள் திராவிட வேதமான பாசுரங்களை அருளிச் செய்திருக்கிறார்கள். வேதமும் சாஸ்திரமும் இதைத்தானே வலியுறுத்துகிறது. நிச்சயம் உன் தாயாரும் கூடிய விரைவில் பகவத் தரிசனம் பெறும் பாக்கியம் பெறுவாள் என்று நினைத்து உன் மற்ற தலையாய பணிகளை செய்து கொண்டு வா. சுவாமி, சாஸ்திரங்களையும் கடமைகளையும் உணர்ந்து அடியேன் செயலாற்றி வருகிறேன் என்பது தங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் தாயார் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது அடியனின் வைராக்கியம் குலைந்து போகிறது. அரையரே, அர்ஜுனனின் பேரனான பரீட்சித் மகாராஜனின் கதையை நீ அறிந்திருப்பாய். 7 நாட்களில் தக்ஷகன் எனும் பாம்பால் தனக்கு மரணம் ஏற்படும் என்று பரீட்சித் மகாராஜனுக்கு விதி ஒரு கெடுவை கொடுத்தது. உலகிற்கே அரசனான பரீட்சித் மகாராஜன் நினைத்திருந்தால் தன் மரணத்தை வெல்ல ஏதாவது ஒரு உபாயத்தை நாடி சாபத்தால் உண்டாகப் போகும் மரணத்திலிருந்து தப்பியிருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அதற்கு பதிலாக தான் வாழப்போகும் 7 நாட்களில் பல மகரிஷிகளையும் முனிவர்களையும் கங்கை நதிக்கரையில் வரவழைத்து உரிய ஆசனம் கொடுத்து உபசரித்து அடக்கத்துடன் பரீட்சித் மகாராஜன் அந்த சிரேஷ்டர்களிடம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த 7 நாட்களில் அடியேன் எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை மனதில் ஸ்மரிக்க வேண்டும், எதை ஸ்மரிக்க கூடாது என்று. பரீட்சித் மகாராஜனுக்கு ஏற்பட்ட சூழலை அறிந்து அவரை உய்விப்பதற்காகவே வியாசதேவரின் புதல்வரான சுகதேவ மகரிஷி அங்கு வந்து சேர்ந்தார். வேதத்தின் முடிவான சாரமான உயர்ந்த புராணமான பாகவத புராணத்தை 7 நாட்கள் பரீட்சித் மகாராஜனுக்கு உபதேசித்து அவர் கேட்ட அற்புதமான கேள்விகளுக்கு ஆழமான பதில்களை பாகவதத்தின் மூலம் இவ்வுலகுக்கு எடுத்துரைத்தார் சுகதேவ மகரிஷி. பரீட்சித் மகாராஜன் அதை ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் கேட்டு தெளிவு பெற்று 7 நாட்கள் முடிந்ததும் இவ்வுடலை நீத்து பகவானின் வாசஸ்தலத்தை அடைந்தார். பரீட்சித் மகாராஜனுக்கு மரண காலம் விதிக்கப்பட்டது போல் உன் தாயாரும் அந்திம காலத்தை நெருங்கியுள்ளார்கள். எனவே எதை கேட்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ, எதை ஸ்மரணம் பண்ண வேண்டுமோ அதை அவளுக்கு எடுத்துரைத்து அந்த ஆத்மா நற்கதியை அடையுமாறு நீதான் அவளை கரை சேர்க்க வேண்டும். புரிந்ததா? சுவாமி, தாங்கள் குறிப்பிட்டது அனைத்தும் முற்றிலும் உண்மை, சத்தியம். இருப்பினும் இவை அனைத்தும் கேட்கும் மனப்பக்குவம்
இப்போது அடியேனின் தாய்க்கு இல்லை. அவற்றை புரிய வைக்கும் திறமை அடியேனிடத்திலும் இல்லை. அடியேனின் தாயிடத்தில் எஞ்சியிருக்கும் கேள்விகள் 2 தான். 1, எதையும் பார்க்க கூடாது. 2, எதை பார்க்க வேண்டும். உலக விஷயத்தில் உள்ள எதையும் அவர் பார்க்க முற்படுவதில்லை. ஆனால் அவர் நிச்சயம் பார்க்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தில் மட்டும் தீர்மானமாக இருக்கிறார். என்ன அது? தாயார் பார்க்க நினைப்பது, தரிசிக்க நினைப்பது தங்களையன்றி வேறு எதுவுமே இல்லை சுவாமி. தன் வியாதி பிடித்த உடலிலிருந்து அந்த ஆத்மாவை தங்கள் திருவடியின் மூலம் சேர வேண்டிய இடத்தில் சேர்க்க நினைக்கிறார். அதுவே அவரது தலையாய விருப்பமாக இருக்கிறது சுவாமி. அதை எவ்வகையில் நிறைவேற்றுவது என்று அடியன் இப்பொழுது திக்குமுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறேன். சுவாமி, இதற்கு ஒரு நல்ல தேர்வை, அடியனின் தாயாருக்கு ஒரு சிறந்த கதியை தாங்கள்தான் அளித்தருள வேண்டும். தங்களை சரணடைந்த இந்த அடியவனின் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். அரையரே, அடியேனை தரிசிப்பதால் உன் தாயாருக்கு நற்கதி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அடியேனின் தரிசனத்தை கண்டது போன்ற ஒரு உபகாரத்தை உன் தாயாருக்கு செய்ய நினைக்கிறேன். சாதாரணமாக ஒரு சம்பந்தத்தை பகவானோடு ஏற்படுத்திக் கொள்ள ஒரு பர்த்தாவானவள் தன் பார்வையை, அதாவது மனைவியுடன் ஆச்சாரியரை அணுகி பஞ்ச சம்ஸ்காரம் என்ற வைபவத்தை ஏற்பார்கள். அடியேன் விஷயத்தில் பஞ்ச சம்ஸ்காரமும் சரி, அதை அடுத்து சந்நியாச தர்மமும் சரி, மிக குறுகிய காலத்தில் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டது. எனவே உன் தாயாருக்கு அவ்வைபவம் அன்றே நடக்கும் சூழ்நிலை இல்லை. இப்போது ஓர் ஆச்சாரியனாக உன் தாயாருக்கு அந்த மேன்மையான சம்ஸ்காரத்தை இதோ இந்த பெரிய நம்பி மூலம் நிறைவேற்ற தீர்மானித்திருக்கிறேன். பெரிய நம்பி சுவாமி, அடியேன் அளிக்கும் இந்த மந்திராட்சதையை அவள் சிரத்தில் சேர்ப்பித்து ரக்ஷையான திவ்ய மந்திரத்தை எனது பிரதிநிதியாக இருந்து அரையரின் தாயாரின் செவியில் அருளிச் செய். பெரிய நம்பி, இதை பெற்றுக்கொள். என்ன அரையரே, இப்போதாவது உன் மனக்குறை தீர்ந்ததா? தாயார் இதை உகந்து ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் தீர்ந்துவிடும் சுவாமி. கவலைப்படாதே. ஓர் சரணடைந்த சிஷ்யையாக உன் தாயார் நற்கதி அடையும் பாக்கியத்தை அடைந்தாள் என்ற அனுகிரகத்தை அவளிடம் தெரிவித்துவிடு. இந்த மந்திர ஆட்சதையையே அடியேனின் தரிசனமாக பார்க்கச் சொல். மற்றதை அந்த அரங்கன் பார்த்துக் கொள்வான். உத்தரவு சுவாமி. வாருங்கள் அரையரே, உடனே புறப்படுவோம். வருகிறேன் சுவாமி.